என்ன மச்சான் நேற்று இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? அட போ மச்சான், எனக்கெல்லாம் எவன்டா வேலை தருவான்? டேய், உன் ஆள் எவ்வளோ கெத்து, உன் மாமனார் எவ்வளோ வெயிட்டு, நீ போய் வேலை வேலைன்னு புலம்புற எங்களெல்லாம் யோசிச்சு பாடுறா. டேய், காலையிலே வெறிப்பத்தவன் கம்முனு இருடா. டேய் விடு மச்சான், காலையிலே ஃபீலிங்ஸா? வா லெட்ஸ் டாக். டேய் ஒரு நிமிஷம் வரேன். எங்கடா போகிறான்? அவன் வேலை ஆரம்பிச்சிட்டான் மச்சான். ஏய் ரேஷு, சாரி என்ன தெரில? நான் தான் சித்தார்த். சாரி, நான் ரேஷ்மா இல்ல, ஸ்வேதா. ஓ சாரி சாரி, நீங்கள் பார்க்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கீங்க. ஓ ஓகே. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். கேன் ஐ ஹாவ் யூ நம்பர்? அப்போ அடுத்த நயன்தாரா நம்ம தான். ஓகே. தேங்க்யூ. 7525. ஒரு ஃபோட்டோ. யாரா அந்த பொண்ணு? யாருக்குடா தெரியும்? தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. ஏய் இரு. உய் இதை பாரு மாமா. செம்மடா. இன்னைக்கு பாரு குரூப்பில் தெறிக்க விடுறேன். வா வா. டேய் சரி சரி கோச்சுக்காத மச்சான், சர்ப்ரைஸ்டா. சொல்டா. நம்ம எல்லாரும் நாளான்னைக்கு கோவா போகிறோம். கோவாவா? என்னடா கோவாவா? நம்ம வந்து ஒருத்தரும் 5000 ரெடி பண்ணணும். 5000 தானே? போடு, நான் போடுறேன். போடே. 5000ஆ? போட அவ்வளோதான். வரல, வர ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான். எங்கடா போற? என்னடா இவன் திடீர்னு கோவான்னு சொல்கிறான்? மச்சான் ஃபோனில் அப்பா கால் பண்ணாரு, ஊருக்கு போகிறாங்களாம். ஸோ ஹேவ் டு ட்ராப் தம். வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துருங்கடா. ஓகேடா, பாய்டா. டே Bye, bye. ட்ரை பண்ணுறேன்டா. வர. பார்ப்போம். சித்தார்த் வீட்டில் பார்க்கலாம். பாய். பாய்டா. ஐயோ, காலையிலேருந்து மனுஷன் எந்திரிச்சிட்டாரு. வந்துட்டான் பாரு தண்டசோறு. என் பையனை திட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. கோவா போகணுமா? 5000 வேணுமா? பசங்களாம் கம்பல் பண்ணுறாங்கம்மா. சித்தார்த் சுப்பிரமணி வராங்களாப்பா? வராங்கம்மா. ரெடி ஆயிடுச்சு அந்த பீஸ்லாம்? ஒரு நிமிஷம்ப்பா. தங்கச்சியை காலேஜ் விட்டு எங்கன்னா பொறுக்க போ. முடியாது. எவ்வளோ நேரம் பண்ணுறா? வாடி. சுப்பு. டேய் சுப்பு சீக்கிரம் வாடா. என்னடா நீ டிவி கூட பார்க்க விட இங்க மாட்டேன். பாரு மச்சான், எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கு. எங்க காமி, நான் பார்க்குறேன். திவ்யாவா? டேய் ஃபேக் ஐடிடா. அடப்பாவி, எத்தனை பேருக்கு நீ அல்வா கொடுத்த, இன்னைக்கு உனக்கே ஒருத்தர் கொடுத்தான் பார்த்தியா? போடா டேய். வாடா. சித்தார்த் எங்கடா? அவன் உள்ளே இருக்கான்டா. என்ன மச்சான், ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேனே, தர வேலை பத்தியா? மச்சான் ஃபோட்டோஷாப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குடா, நான் பண்ணித்தரேன். சொல்லு ரம்யா. ஹே, உனக்காக நான் FB டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். சரி சரி. ஏய் வா மச்சான். வாடா நல்லவனே, உட்கார். ஒரு வழியாக ஃபோன் பேசி முடிச்சிட்டியா? என்ன மச்சான், அத்தை பொண்ணா? கலக்கு. ம் ஐயோ, இவளா? சொல்லு கீதா. பீச்சா? இந்த உடனே வரேன். ஓகேம்மா, லவ் யூ, பாய். ஓகே மச்சான், பாய் பாய். யார் கூட வேணா ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அந்த லவ் பண்ணுறவங்க கூட மட்டும் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாதுடா. ஏன்டா லேட்டு? டிராஃபிக்மா. நம்ம லவ்வை பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு இருக்கேன். ஓ, பேசலாமே. போடா லூசு, எங்க அண்ணன் வேலை வெட்டிக்கு போகாத லவ் பண்றேன்னு திட்டிகிட்டே இருக்கான். வேலை கொடுத்தா போக மாட்டேன், நான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் போட்டுருக்கேன், வெயிட் பண்ணு.
சரிம்மா கிளம்புறேம்மா. அம்மா கால் பண்ணிட்டாங்க, கிளம்பலாமா? தங்கச்சி மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு. சேச்சா அவளாக இருக்காது. டேய் டேய் சுப்பு டேய், நாடா என்னடா ஆள்லாந்து வந்திருக்கு? என்னடா சித்தார்த் எங்கடா? அவன் குளிக்கிறான்டா. டேய் நாளைக்கு நம்ம ஊருக்கு போவோம், தெரியுமா தெரியாதா? ஆஹா, ட்ரெஸ் பேக் பண்ணியா இல்லையா? பண்ணிக்கலாம். டேய் ஸோ இது யார் ஃபோன்ரா? டேய் சரண்யா சித்தார்த்தா? இந்த பொண்ணு அன்னைக்கு பீச்சில் அடப்பாவி கூடவே இருந்து மறைச்சிட்டானே. டேய் சுப்பு சுப்பு எந்த நிமிஷம் எந்தரா? இவனுங்க வேற தூங்கும்போது நை. என்னடா வேணும் உனக்கு? சித்தார்த் எங்க? வெளியில் இருக்கான்டா. டேய் அவன் வந்துட்டான்டா. மச்சான், நான் எப்படி தான் இருந்தாலும் என் அத்தை பொண்ணு மட்டும் என்கிட்ட உண்மையாக இருக்காடா. யார் ஃபோன்டா இது? யாருதுடா இது? தெரிலையே. டேய் நேற்று வரைக்கும் நல்லா தான் நடந்த, என்னடாச்சு உனக்கு? கையாடு. ஓ அவ்வளோயிடுச்சா? மச்சான் நாங்களாம் போயிடுவோம்டா, ஆனால் உன் நம்பி ஒரு பொண்ணுடா, அதை நினச்சி பாடா நீ. எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூட்டு கிளம்பு. சூர்யா டேய் இருடா. சூர்யா அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான்டா. டேய் சூர்யா வாடா. டேய் அவன் நல்லா தெரிஞ்சா சொன்னா விட்றா என்ன? டேய் சூர்யா டேய் இருடா. டேய் அவனை பற்றி அவனுக்கு நல்லா தெரியலடா. அப்படின்னு ஏன்டா அந்த வார்த்தையை சொன்னேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவனை ஏதாவது செய்யணும் மச்சி. டேய் விட்றா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. நாளைக்கு கோவாவில் பார்த்துக்கலாம்டா. விட்றா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடா. அவன் ஏதாவது கோவத்தில் பேசிட்டு போகிறான். போங்கடா, 2 பேரும் இப்படி தான் பண்ணுறீங்க. சே, கடுப்பேற்றிட்டானுங்க. சொல்லு ரம்யா. நான் வாட்ஸ்அப்பும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீ இருக்கியா? இல்லையே. சரி ஈவினிங் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வந்து கால் பண்ணுறேன். ஓகே, கால் யூ லேட்டர். லவ் யூ, பாய். சே, எவ்வளவுமே ஆன்லைன் இல்லையே. ஏமாத்திட்டாளு. ஹலோ ரம்யா, இந்த செகண்ட் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ப்ளீஸ் இனிமேல் இருக்காத. லவ் யூ, பாய். கனவா? சாரிடா சித்தார்த், நினச்சிரு மச்சான். பரவாயில்லடா. சரி உட்காரா, கிளம்பலாம். வா உள்ளே வந்து உட்கார். பழசெல்லாம் வேண்டாம். என்ன அசிங்கப்படுத்திட்டலடா. டே சூர்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசுறேன்டா. சொல்லு மச்சான். டேய் ஆரம்பிக்காதீங்கடா. நேற்று ஆளை ஒரு பையன் கூட பார்த்தேன்டா. என் ஆளு இன்னொருத்தங்க கூடயா? தப்பு
புத்தியே காமிச்சல. சி இறங்கடா. குட் பை. பிஸியா? ஹலோ மச்சான் சிதா சொன்னது உண்மையாயிடுச்சு மச்சான். டேய் என்னடா சொல்ற? டேய் அவ ஃபோட்டோ வச்சு அவளை என்ன பண்ணுறான் பார். டேய் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறா. ஃப்ரெண்டு சொல்லிட்டான் லவ் பண்ணுற பொண்ணை நம்பாமல் போயிட்டானே. ஒரு பையன் நினச்சா என்ன வேணா பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். புரிய வைக்கிறேன். ஹலோ டேய் சூர்யா, சொல்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நீ சொல்லணும். என்ன சொல்ல போறேன்னு நல்லாவே தெரியும். இத்தனை நாள் உன் நம்பினேன், ஆனால் நீ செத்தால் நம்ப மாட்டேன். நான் யாரை காட்டுறேன்? சீ வைஃப் ஒன்ன. தங்கச்சியா? ஹலோ ஹலோ, எவ்வளோ தைரியம் தான் தங்கச்சி போட்டு அனுப்ப அவனை. நீ மட்டும் கையில் மாட்டினா செத்தடா. நீ மட்டும் ஒரு பொண்ணு ஃபோட்டோவை தப்பாக அனுப்பலான்னு நினைக்கும் போது நான் உன் தங்கச்சி ஃபோட்டோ அனுப்பக்கூடாதா? நான் மனசில் தானே நினச்சேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிக்கலாமோ? தேவையில்லாம நம்ம தங்கச்சி மனம் போயிடுச்சு. கீதாவோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாலும் அவளும் தங்கச்சி மாதிரி தான் அழுதுருப்பான். 2 பேருக்கும் வழி ஒன்று தானே. கனவு டே சித்தார்த். டே சூர்யா, சித்தார்த் சீக்கிரமா வாடா. என்ன மச்சான் ஆச்சு? முட்டாள்ரா, நம்ம கூட சண்டை போட்டு இப்படி பண்ணிட்டான். உங்களுக்காகலாம் இல்லைடா. என்கிட்ட ரம்யா ஃபோட்டோ இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஹலோ சொல்றா மச்சான், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொஞ்சம் அனுப்புடா. சரிடா, ஓகே சீக்கிரம் அனுப்புடா. இதோ அனுப்புறேன்டா. டே சித்தார்த், என்னை மன்னிச்சிடுறா. நீ பண்ண தப்பை புரிய வைக்க எனக்கு ஒரு வழி தெரிலடா. எனக்கு தெரிஞ்சது ஃபோட்டோஷாப் தான்டா. என்னை மன்னிச்சிடுறா. கனவாக இருந்தாலும் நிஜமாக இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்பு நீ நிறைய பேர் நிஜ வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தப்புன்னு தெரிய வரும். இந்த தப்பை நீ நானும் பண்ண மாட்டேன், யாரையும் பண்ண விட மாட்டேன். என் ஃப்ரெண்டு மாறணும்னு நான் பண்ணியிருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அவனோட தப்பை உணர்ந்துட்டான். இதே மாதிரி எல்லாரும் அவன் தப்பை உணர்ந்தா நல்லா இருக்கும். என்னோடய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் கேவலமாக நடந்துக்கிட்டேன். நான் எப்படி இருந்தனோ அப்படி தான் என் வாழ்க்கை அமைஞ்சது. இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். எல்லாரையும் மதிப்பேன்.